அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா வறுத்து அரைச்சி நம்மளே குழம்பு சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா இதுக்கு ஆயில் விட்டு வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதே கடாயை வச்சுட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அது கூடயே பூண்டு பெரிய பல்லாக ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்கிற குழம்புக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி செஞ்சோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை வாசம் அடித்த மாதிரி இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்க விட்டுடலாம். இப்போ இது கூடயே 2 கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறப்ப கருவேப்பிலை அப்படியே நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தாளிக்கும் போது போட்டோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுருவாங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம்லாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்க்குறப்போ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா இதை ஆற விட்டுறலாம். இந்த வெங்காயம் மசாலாலாம் ஆறுற வரைக்கும் நம்ம இந்த முருங்கைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் நார் இருக்கும். அது அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் கிடச்சிது அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பறிச்சோன்னே நாங்கள் செய்கிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு இப்போ மசாலா எல்லாமே ஆறிடுச்சு. இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்க போகிறேன். கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் கூடவே கொஞ்சமாக கடலை சேர்த்து அதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் இது சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது அரைக்கிறதுக்குள்ளே இங்கே கடாய் வச்சாச்சு. இது கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் சேர்க்கலை. வெறும் கடுகு மட்டும் போட்டு அப்படியே காய் ஆட் பண்ணி குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறேன். பசங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா கடுகு வெடித்ததும் இதில் கட் பண்ண முருங்கைக்காய் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி முருங்கைக்காயை ஒரு 2 மினிட்ஸுக்கு ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ண முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இது ஆயிலே ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததும் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சதுனால குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி அப்படியே ஊற்றிடலாம். சாதத்துக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு. ஏன்னா முருங்கைக்காய் வெந்து வரக்கு டைம் ஆகும். நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு கெட்டி பதத்துக்கு கிரேவி மாதிரியே கிடைக்கும். இந்த அளவுக்கு விட்டதும் இது கூடயே குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து முருங்கைக்காயெல்லாம் வெந்து வரணும். நல்லா கொதி வரப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் ரொம்ப
டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்து முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.